நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். மாலையில் ஒரு இளம் பெண் ரயில் பாதையின் அருகே படுத்திருப்பதை கண்டேன். அவள் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தாள். அவளிடமிருந்து சிறிது தூரத்தில் ஒரு ரயில் மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது. சில நொடிகளில் அவள் இறந்து விடுவாள். இதை புரிந்து கொண்டவுடன் என் இதயம் மிகவும் வேதனையடைந்தது. ஒரு கணம் கூட வீணாக்காமல் நான் அவளை நோக்கி ஓடினேன். ரயில் இப்போது மிக அருகில் வந்துவிட்டது. அந்த சில நொடிகளில் நடந்தது. என் பெயர் பிரவீன். நான் நகரத்தில் வசிக்கிறேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு 32 வயது. அன்று மாலை சுமார் 6 மணி அளவில் நான் அலுவலகத்திலிருந்து கிளம்பி கொண்டிருந்தேன். அந்த நாட்கள் மழைக்காலம். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. நான் என் இருசக்கர வாகனத்தில் வீடு நோக்கி சென்றேன். சிறிது தூரம் கடந்ததும் ரயில் பாதை வந்தது. நான் சிறிது தூரம் சென்றவுடன் ஒருவரை பார்த்தேன். அவர் ரயில் பாதையிலேயே நேராக படுத்திருந்தார். அந்த காட்சியை கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் ரயில் பாதையிலேயே நேராக படுத்திருந்தாள். அந்த காட்சியை கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் உடனே என் பைக்கை நிறுத்தி கவனமாக பார்த்தேன். தண்டவாளத்தில் உண்மையில் ஒரு பெண் படுத்திருந்தாள். என் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வர ஆரம்பித்தன. இந்த இரவில் யார் தற்கொலை செய்து கொள்ள நினைப்பார்கள்? அப்போது அங்கிருந்து ஒரு ரயில் வரும் சத்தம் கேட்டது. ரயில் இன்னும் தொலைவில் இருந்தது. ஆனால் மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் கூட வீணாக்காமல் நான் பைக்கில் இருந்து இறங்கி அதை நோக்கி ஓடினேன். பயமும் கவலையும் என் மனதில் எழுந்தன. ஒருவேளை ஏதோ ஏமாற்றமடைந்த பெண் அவள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சித்திருக்கலாம். என்னால் எதுவும் செய்ய முடியாவிட்டால் என் வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியால் நான் நிறைந்திருப்பேன். இதை நினைத்துக் கொண்டு நான் வேகமாக ஓட ஆரம்பித்தேன். இப்போது ரயில் மற்றும் நான் இருவரும் அந்த நபரின் அருகில் வரவிருந்தோம். நான் என் முழு பலத்துடன் அந்த நபரிடம் ஓடி அவரது கையை பிடித்து தண்டவாளத்திலிருந்து வெளியே இழுத்தேன். அந்த நேரத்தில் ரயில் ஒரு பெரிய சத்தத்துடன் கடந்து சென்றது. நான் ஒரு சில வினாடிகள் தாமதித்திருந்தால் அந்த நபர் இந்த உலகத்தை என்றென்றும் விட்டு சென்றிருப்பார். நான் அவளை பிடித்துக் கொண்டேன். அவள் கத்தினாள், என்னை விட்டுவிடு என்றாள். அந்த குரல் ஒரு பெண்ணின் குரல். ஒரு இளம்பெண் தற்கொலைக்கு முயன்றாள். அவளுடைய அலறல்களையும் அமைதியற்ற குரலையும் கேட்டதும் நான் மேலும் பயந்தேன். அவள் மீண்டும் தண்டவாளத்தை நோக்கி ஓட முயன்றதால் நான் அவளை விட்டு வெளியேறவில்லை. ஆனால் நான் அவளை என்னுடன் வைத்திருந்தேன். எப்படியோ அவளை இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்தேன். அங்கே ஒரு லைட் கம்பம் இருந்தது. அதன் கீழ் அவளை உட்கார வைத்தேன். இப்போது நான் அவளை சரியாக பார்த்தேன். அவளுக்கு சுமார் 28 வயது இருக்கும். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் பயம், சோகம் மற்றும் வலி தெளிவாக தெரிந்தன. அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய நிலையை பார்த்து என் இதயம் உடைந்தது. நான் என் பையை திறந்து அதிலிருந்து ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் மீண்டும் தண்டவாளத்தை நோக்கி ஓடக்கூடும் என்று பயந்ததால் நான் இன்னும் அவள் கையை விடவில்லை. அதன் பிறகு அவள் கொஞ்சம் தண்ணீர் குடித்து கொஞ்சம் அமைதியடைந்தாள். நான் அவளிடம் மென்மையான குரலில் கேட்டேன், ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் செய்தாய்? என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். ஒருவேளை நான் உங்களுக்கு உதவ முடியும் என்றேன். அந்த இளம் பெண் அழுது கொண்டே தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். அவள் பெயர் மேரி. அவள் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிப்பதாக என்னிடம் சொன்னாள். அவளுடைய தந்தை அவள் குழந்தை பருவத்தில் இறந்து விட்டார். அவள் தன் தாயுடன் வசித்து வந்தாள். ஆனால் அவளுடைய அம்மாவுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு கடந்த மாதம் இறந்து விட்டார். அவள் முற்றிலும் தனிமையில் விடப்பட்டாள். கிராமத்தில் சில ஆண்கள் அவளை தொடர்ந்து சுற்றி வந்தார்கள். அவள் எப்படியோ தினமும் அவர்களிடமிருந்து தப்பித்து வந்தாள். ஆனால் இவை அனைத்தும் இப்போது ஒரு அன்றாட வழக்கமாகிவிட்டன. இன்று மாலையும் அவர்கள் அவளுடைய வீட்டிற்கு வந்து அவளை சுற்றி வந்தனர். அதனால் அவள் அவர்களிடமிருந்து ஓடிப்போய் தற்கொலை செய்ய முடிவு செய்தாள். அவள் இப்போது என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். எனக்கு பின்னால் யாரும் இல்லை. இந்த சமூகம் என்னை வாழ விடுமா? இதை கேட்டதும் என் இதயம் உடைந்தது. அவள் கண்களில் வலியை கண்டு நான் திகைத்து போனேன். நான் என் பாக்கெட்டிலிருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். நான் அவளிடம் கண்ணீரை துடைக்க சொல்லிவிட்டு மேரியிடம் சொன்னேன், நீ தனியாக இல்லை, ஒருபோதும் இல்லை. இன்றிலிருந்து நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த உலகில் மனித நேயம் இன்னும் உயிருடன் இருக்கிறது. என் வீட்டிற்கு வா, பயப்படாதே. என் பெற்றோர் மிகவும் நல்லவர்கள். நான் மேரியிடம் சொன்னேன், நீ இங்கே பாதுகாப்பாக இருப்பாய். நான் அவளை மிகுந்த அன்புடனும் நம்பிக்கையுடனும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவரின் உயிரை காப்பாற்றுவது ஒரு கணம் மட்டுமல்ல, அது ஒரு முழு வாழ்க்கையின் பொறுப்பு. அந்த தருணத்தில் இருந்து மேரியின் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெற வேண்டும். ஒருவேளை இதுதான் என் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் உணர ஆரம்பித்தேன். நான் என் பெற்றோருடன் வசிக்கிறேன் என்று அவளிடம் சொன்னபோது அவள் கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை தெரிந்தது. அவள் என் பைக்கில் பின்புறத்தில் அமர்ந்தாள். பிறகு நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன். வீட்டை அடைந்ததும் நான் வீட்டு வாசலில் கதவை தட்டினேன். அப்பா கதவை திறந்தார். அவள் என்னுடன் வந்தாள்.
அவள் என்னுடன் வந்தாள். அந்த இளம் பெண்ணை பார்த்து அப்பா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் கதவிலிருந்து நகர்ந்தார். நான் அவளை உள்ளே அழைத்து வந்தேன். இதற்கிடையில் அம்மாவும் வெளியே வந்தாள். அவள் அந்த தெரியாத பெண்ணுடன் என்னை பார்த்து அவளும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். நான் அவளை சோஃபாவில் உட்கார சொல்லி அம்மாவிடம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்க சொன்னேன். அம்மா, யார் இந்த புதிய பெண் என்று கேட்டாள். பிறகு நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் பொறு, முதலில் அவளுக்கு தண்ணீர் கொடு, பிறகு நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றேன். அம்மா அவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாள். அவள் அதை அமைதியாக குடித்தாள். பிறகு நான் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தேன். இது மேரி, அவள் தனியாக வசிக்கிறாள். கிராமத்தில் சில ஆண்கள் அவளை சுற்றி வருகின்றனர். அதனால் அவள் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். விரக்தியில் அவள் சென்று ரயில் பாதையில் படுத்து கொண்டாள். நான் அவளை அந்த நிலையில் பார்த்து அவளுடைய உயிரை காப்பாற்றினேன். அதனால் நான் அவளை நம் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்த போது மேரியும் அழ ஆரம்பித்தாள். அவளுடைய நிலையை பார்த்து அம்மாவின் இதயம் உருகியது. அம்மா அவளிடம் அன்புடன் சொன்னாள், மகளே, அழாதே, எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், கவலைப்படாதே. ஆனால் தற்கொலை ஒருபோதும் ஒரு தீர்வாகாது. ஒருவருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. அந்த வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருவர் மரியாதையுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு மரணம் அல்ல, ஆனால் அதை மதிப்பதுதான் உண்மையான பதில். இதற்கிடையில் தந்தையும் அருகில் வந்து மேரியை அமைதிப்படுத்தினார். அவள் எங்கள் வீட்டில் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறாள். நாங்கள் அவளை ஒரு மகளைப் போல நேசிப்போம் என்று உறுதியளித்தார். அம்மாவும் அப்பாவும் ஒரே குரலில், நீ விரும்பும் வரை இங்கேயே இருக்கலாம், இந்த வீடு இப்போது உன்னுடையது. மேரி மீண்டும் தலையை ஆட்டுவதன் மூலம் தனது சம்மதத்தை வெளிப்படுத்தினாள். அம்மா அன்பாக சொன்னாள், இப்போது நீங்கள் இருவரும் கைகளையும் முகத்தையும் கழுவி உணவு சாப்பிடுங்கள். பின்னர் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட ஆரம்பித்தோம். அம்மா அனைவருக்கும் சூடான உணவை பரிமாறிக்கொண்டிருந்தார். மேரி தலையை குனிந்து மெதுவாக சாப்பிடுவதை நான் பார்த்தேன். இதை பார்த்த அம்மா, இந்த வீடு உன்னுடையது என்றார். இங்க இருக்கிற எல்லாரும் உங்க சொந்தக்காரங்க. எங்களோட சிரிச்சு பேசிட்டு சாப்பிடு, கூச்சப்படாம. உனக்கு என்ன வேணாலும் கேட்டு மனசுக்கு நிறைவா சாப்பிடு. அவள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. இரவு உணவு முடிஞ்சதும் எங்க வீடு பெரியதா இருந்துச்சு. அம்மா அவளுக்கு ஒரு தனி அறை கொடுத்தாங்க. அம்மா அவங்க ரூம்ல ஒரு பாயை விரிச்சு அதுல அவளை நிம்மதியா படுக்க சொன்னாங்க. மறுநாள் காலையில் சீக்கிரமா எழுந்து அம்மாவோட வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் சமையல் அறையில அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாள். கொஞ்ச நேரத்துல அவள் துணி துவைச்சிட்டு இருந்தாள். நான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவள் அதிகம் பேசவில்லை, ஆனால் அவள் நடத்தையில் நிம்மதியும் நன்றியுணர்வும் தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் எனக்காக காஃபி கொண்டு வந்து வச்சிருந்தாள். இப்போ நான் ஆபீஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அம்மா என் டிஃபனை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் தயாராகி அலுவலகத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் என் மொபைல் வீட்டிலேயே இருந்தது. அவள் என் மொபைலுடன் வாசலுக்கு வந்தாள். அம்மா மேரியை எனக்கு மொபைலை கொடுக்க சொல்லி அனுப்பியிருந்தாள். அதனால் தான் மேரி மொபைலுடன் வெளியே வந்தாள். அப்போது எங்கள் கண்கள் முதல் முறையாக சந்தித்தன. அந்த நேரத்தில் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். அவளுடைய அழகான நிறம், மென்மையான முகம். இரவின் இருட்டில் அவளை சரியாக பார்க்க முடியாததால் இவை அனைத்தும் எனக்கு முதல் முறையாக தெரிந்தன. அவளுடைய அழகு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் அலுவலகத்தை அடைந்திருந்தேன். ஆனால் என்னால் அங்கு கவனம் செலுத்தவே முடியவில்லை. அவளுடைய முகம் மீண்டும் மீண்டும் என் கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தது. மெதுவாக நாட்கள் செல்ல தொடங்கின. நான் மாலையில் வீட்டிற்கு வந்த போது அவள் சமையல் அறையில் அம்மாவுக்கு உதவி செய்வதை கண்டேன். ஒரு நாள் அம்மா சிரித்து கொண்டே சொன்னாள், மேரி வந்த பிறகு என் பல வேலைகள் எளிதாகிவிட்டன. அவள் என்னை எதுவும் செய்ய விடுவதில்லை. எல்லாவற்றையும் அவள் தானே செய்கிறாள். இதை கேட்டதும் என் மனதுக்கு ஒரு தனித்துவமான அமைதி கிடைத்தது. நானும் லேசாக சிரித்தேன். நான் மேரியை அடிக்கடி திருட்டுத்தனமாக பார்ப்பேன். அவள் டிவி பார்ப்பது, துணிகளை துவைப்பது, உணவு சமைப்பது போன்ற செயல்களை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் அவள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் மிகவும் அப்பாவியாகவும் அழகாகவும் தோன்றினாள். என் மனம் அவளிடம் சென்றது. இப்படியே சில நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் மேரி என் வாழ்க்கையில் ஆழமாக குடியேறினாள். இப்போது நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருந்தோம். இப்போது மேரியும் என்னை திருட்டுத்தனமாக பார்ப்பாள். நாங்கள் இருவரும் சிரித்துக் கொண்டே பேசினோம். படிப்படியாக எங்களுக்குள் ஒரு சிறப்பு காதல் உருவாக தொடங்கியது. ஒரு நாள் என் பெற்றோர் என் அக்காவை சந்திக்க சென்றிருந்தனர். அன்று நான் அலுவலகம் சென்றிருந்தேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னால் வேலையில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. மேரியை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன். என் மனதில் இருப்பதை அவளிடம் சொல்ல விரும்பினேன். நான் வெளிப்படையாக பேச விரும்பினேன். ஆனால் எனக்கு லீவு கிடைக்காததால் நான் அலுவலகத்திற்கு சென்றேன். அன்று மேரி வீட்டில்
வீட்டில் தனியாக இருந்தாள். மதியம் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக சாக்கு போக்கு கூறி அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக வெளியேறி வீட்டிற்கு வந்தேன். நான் கதவை தட்டிய போது மேரி கதவை திறந்தாள். மதியம் என்னை பார்த்ததும் அவள் முகத்தில் ஆச்சரியமும் இனிமையான புன்னகையும் இருந்தது. அவள், நீ மதியம் வந்திருக்கிறீர்கள் என்றாள். நான் சிரித்துக்கொண்டே, ஆமாம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் தான் வந்தேன் என்றேன். நான் உள்ளே சென்றேன். அவள் எனக்கு தண்ணீர் கொடுத்தாள். நான் என் அறையில் அமர்ந்தேன். இன்றே என் காதலை அவளிடம் சொல்லலாம் என்று நினைத்தேன். பிறகு அவள் எனக்கு தேநீர் கொண்டு வந்தாள். நான் அவளை பார்த்து, நீ டீ குடிக்க மாட்டாயா என்றேன். அவள் டீ குடிப்பேன் என்றாள். நான் அவளை, நீ போய் உனக்கு ஒரு கப் டீ எடுத்துட்டு வா, நாம் இருவரும் சேர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டே பேசுவோம் என்றேன். அவளுக்கு ஒரு கப்பில் டீ கொண்டு வந்தாள். இருவரும் எதிரெதிர் அமர்ந்தோம். நான் அவளிடம் சாதாரணமாக கேட்டேன், மேரி, நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? இதை கேட்டு அவள் சிறிது நேரம் நின்றாள். என் கண்களை பார்த்தாள். லேசாக சிரித்தாள். தலையை குனிந்து, என் திருமணம் இப்போது சாத்தியமில்லை, எனக்கு யாரும் இல்லை, அதனால் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றாள். அவள் கண்கள் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தன. நான் அவளிடம் நேர்மையுடன் சொன்னேன், எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். நான் உன்னை உண்மையாகவே காதலித்து விட்டேன். நீ என் அம்மாவுக்கு நிறைய உதவி செய்கிறாய். நீ என் பெற்றோரின் இதயத்தை வென்றாய். நீ அவர்களை ஒருபோதும் மறுக்கவில்லை. நீ எப்போதும் அவர்களை மதிக்கிறாய். எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்றேன். இதையெல்லாம் கேட்ட மேரி என் கண்களை பார்த்து நன்றி கூறினாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் சொன்னாள், உன் பெற்றோர் மிகவும் நல்லவர்கள். பின்னர் நீங்களும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். எனக்கு ஆதரவளித்தீர்கள். என் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த லட்சியத்தை கொடுத்தீர்கள். மீண்டும் வாழ்வதற்கான நம்பிக்கையை அளித்தீர்கள். நான் எப்போதும் உங்களுக்கு நன்றியுள்ளவளாக இருப்பேன். நான் அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் சொன்னாள், எனக்கு எந்த சொந்தமும் இல்லை. உங்கள் பெற்றோர் என்னை அவர்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா என்றாள். நான் அமைதியான குரலில் சொன்னேன், இன்று நான் அவர்களுடன் பேசுவேன் என்றேன். இரவு வந்துவிட்டது. நாங்கள் ஒன்றாக இரவு உணவு சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்கினோம். மறுநாள் காலையில் நான் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பு மேரியை பார்த்தேன். அவள் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். மாலையில் நான் வீடு திரும்பிய போது அம்மாவும் அப்பாவும் திரும்பி வந்தார்கள். இரவு உணவின் போது நான், அம்மா, அப்பா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவர்கள், சரி சொல்லு மகனே என்றார்கள். நான் மெதுவாக சொன்னேன், எனக்கு மேரியை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை உண்மையிலேயே நேசிக்கிறேன். அவள் என்னை மனதார நம்புகிறாள். அவள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்கிறாள். அவள் உங்கள் இருவருக்கும் நிறைய சேவை செய்கிறாள். அவளை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொண்டால் நான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றேன். இதை கேட்டதும் அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அந்த மகாலட்சுமியே மேரியின் வடிவத்தில் எங்கள் வீட்டிற்கு வந்திருப்பதாக அம்மா சொன்னார்கள். அவள் வந்த பிறகு எங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் வந்துவிட்டன. ஒரு மருமகளாக நாங்கள் அவளை மிகவும் விரும்புகிறோம். இதை கேட்டதும் மேரியும் நானும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தோம். சில நாட்களில் எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமண நாளில் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். மேரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு நாங்கள் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதங்களை பெற்று எங்கள் குலதெய்வத்தை பார்க்க சென்றோம். இப்பொழுது எங்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் எங்களுக்கு ஒரு அழகான சிறிய மகள் இருந்தாள். இன்றும் மேரியை சந்தித்த அந்த இரவு இன்னும் என் நினைவில் உள்ளது. எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்தது. மேரியும் நானும் ஒருவரை ஒருவர் நம்பி ஒன்றாக வாழ்ந்து வந்தோம். நம் வாழ்க்கையில் எவ்வளவு பணம், வெற்றி அல்லது மரியாதை கிடைத்தாலும் உண்மையான மதிப்பு நமக்கு நேரம் கொடுப்பவர்கள்தான். அவர்கள் நம்மை பற்றி அக்கறை கொள்கிறார்கள். நம் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நம்முடன் இருக்கிறார்கள். சில நேரங்களில் சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களின் கண்களை பாருங்கள். அவர்களின் சிரிப்பை கேளுங்கள். அவர்களின் சிரிப்பை புரிந்து கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை புரிந்து கொண்டிருங்கள். காலம் கடந்ததும் மனிதர்கள் நினைவுகளில் மட்டுமே இருக்கிறார்கள். மற்றவை எல்லாம் வீண்தான். அதனால் இன்னும் நேரம் இருக்கும் போது உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். நேரம் கொடுங்கள். ஏனெனில் இறுதியில் வாழ்க்கையில் நினைவுகள் மட்டுமே மனிதர்களோடு பொருட்களோடு அல்ல. நண்பர்களே, இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.